ஒரு அருமையான தலைமையுரையை ஆற்றி இந்த சிக்கலான பாடுபொருளுக்கு ஒரு முன்னுரையை எழுதியிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய தோழர் KS அவர்களை, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான தோழர்களே, தோழியர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய பாதை எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் என்ற பொருள், இந்த பொருளை ஏன் எடுத்து பேசுகிறீர்கள் என்று கோவையில் தோழர்கள் கேள்வி கேட்டதாக நம்முடைய தோழர் KS சொன்னார். இந்த கேள்வியை கேட்கின்ற போது அப்போ இடதுசாரிகள் இன்ன விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும், மற்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடாது என்று ஏதோ தடை உத்தரவு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வருகிறது. அது எனக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், முகநூலில் முதலில் நான் அரசியல் பதிவுகள் போடுவதில்லை. பணி ஓய்வுக்கு பிறகு அரசியல் பதிவுகள் போட தொடங்கினேன். அப்படி செய்கிற போது என்னுடைய நண்பர்கள் சிலர் 2-3 பேர் என்னுடைய பதிவுகளுக்கு மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுக்க தொடங்கினார்கள். பொதுவாக என்னுடைய பதிவுகளில் அதிகமான தாக்குதல் வராது, ஆனால் அந்த நேரத்திலே தாக்குதல்கள் வர தொடங்கின. ஏற்கனவே நல்ல நண்பர்கள் தானே. அதில் ஒருவர் நம்முடைய பெருந்தலைவர் KTK தங்கமணி அவர்களுடைய பேத்தி ஒருவர், 3 பேர் தாக்க தொடங்கினார்கள். அதில் ஒருவர் KTK தங்கமணியினுடைய பேத்தி. நான் வெளியே அதிகமாக சொக்கல் என்று பேசியிருக்கிறேன், வெளியே அதிகமாக சொல்லவில்லை. என்னவென்று பார்த்தால் அந்த 3 பேரும் பிஜேபியினுடைய ஊதுகுழல்களாக மாறியிருந்தார்கள். ஏற்கனவே உள்ள நண்பர்கள், அரசியல் சூழ்நிலைகள் 2014க்கு பிறகு உருவான அரசியல் சூழ்நிலைகள், அவர்கள் RSSனுடைய பிஜேபியினுடைய மனிதர்களாக மாறியிருந்தார்கள். எனவே கேள்வி, கடுமையான கேள்விகள். நான் முகநூலில் யாரையுமே நான் பிளாக் பண்ணது கிடையாது. ஆனால் நிவர்த்தி இல்லாமல் கடைசியில் நம்முடைய தோழர் KTK தங்கமணி அவருடைய பேத்தியை நான் பிளாக் பண்ணேன். ஏனென்றால் ஒரு பெண், வாதங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அப்போ எனக்கு ஒரு சிக்கல் வந்தது. என்ன சிக்கல் வந்ததுன்னா, நம்முடைய ஒரு பெருந்தலைவருடைய பேத்தியாக இருப்பதால் நானும் மாறி மாறி பேசி வார்த்தைகள் ஏதாவது அதிகமாகிவிடக்கூடாது என்ற அச்சம் வந்த போது நான் விட்டேன். அப்போது என்னுடைய கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு ஒன்று, நீங்கள் ஏன் ஜாதியை பற்றி பேசுகிறீர்கள்? இடதுசாரிகள் மட்டுமல்ல, வலதுசாரியான பிஜேபியிலிருந்தும் அதே கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் ஏன் ஜாதியை பற்றி பேசுகிறீர்கள்? இடதுசாரி கட்சி என்பது ஜாதி கட்சியா என்று ஒரு கேள்வியை வைத்தார்கள். தமிழ் மொழியை பற்றி பேசினால் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீர்களா? தமிழ் தேசியம் உங்களுடைய இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டதா, இடதுசாரிகள் சம்பந்தப்பட்டதா? நீங்கள் சர்வதேசவாதிகள் அல்லவா? இதெல்லாம் யார் சொல்றாங்க? எனக்கு வலதுசாரி இயக்கத்தில் உள்ள பிஜேபி RSSல் உள்ள தோழர்கள், அந்த நண்பர்கள் என் முன்னால் வைத்த கேள்வி. இங்கே இடதுசாரிகள் இந்த கேள்விகள் கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த இடம் அப்படியே இருக்கிறது. இந்தியாவிலே ஜாதியை பற்றி பேசக்கூடாது, இந்தியாவிலே இருக்கக்கூடியவன் மொழியை பற்றி பேசக்கூடாது, மொழியை பற்றி பேசினால் அது ஏதோ இனவாத அரசியல், தமிழை பற்றி தமிழில் பேசினால் அது இனவாத அரசியல் என்ற சில கண்ணோட்டங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. எனவேதான் இன்றைக்கு இதில் இடர்பாடுகள் என்ற தலைப்பை இடுவதற்கு காரணமே, இவையெல்லாம் இந்தியாவிலே தொழிலாளி வர்க்கத்தை திரட்டுவதில், உழைக்கும் மக்களை திரட்டுவதில் இடர்பாடுகளாக இருக்கின்றன என்று நம்முடைய தலைவர்களே பேசுகிறார்கள். எல்லா கட்சியிலையும், அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நக்சல்பரி இயக்கத்தை சார்ந்தவர்களும் இருக்கலாம். எல்லோருமே பேசுகிறார்கள் இதெல்லாம் இடர்பாடுகள் இந்தியாவிலே என்று. அது உண்மையிலே இடர்பாடுகளா? கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய கலை இலக்கிய பெருமந்தத்தை பொறுத்தளவில் ஜீவா தோற்றுவித்த அந்த இயக்கம், ஜீவா வெறுமனை கலை இலக்கியத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, அரசியலை பற்றி மட்டும் பேசவில்லை.
தத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார். பேராசிரியர் நாவா நமக்கு தத்துவ சிந்தனையே நமக்கு வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தத்துவ சிந்தனையை இடதுசாரி இயக்கத்தில் முன்னெடுத்து வந்ததில் மிகப்பெரிய பங்கு நம்முடைய பேராசிரியருக்கு உண்டு. இந்த முகாம் என்பதே ஒரு வகையில் ஆரம்பத்தில் கலை இலக்கிய முகாம் என்றுதான் தொடங்கினோம். கோடைகால இலக்கிய பயிற்சி முகாம் என்று தொடங்கினோம். நாள் போக்கில் பேராசிரியருடைய வழிகாட்டுதலில் இதிலே தத்துவம், சித்தாந்தம் எல்லாவற்றையும் பேசுகிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இது. இன்றைக்கு சொக்கலிங்கண்ணன் முன்னாடி பேசும்போது போஸ்ட் ட்ரூத் என்ற விஷயத்தை எடுத்து பேசுகிற போது இன்றைக்கு உலக அளவில் முன்னணியில் நிற்கக்கூடிய தத்துவத்தை நாம் எடுத்து வைத்து பேசுகிறோம். ஏனென்றால் தத்துவத்தை பேசாமல், தத்துவ சிந்தனை இல்லாமல் உலகத்தை புரிந்து கொள்ள முடியாது. RSS அல்லது பிஜேபி எப்படி இந்தியாவை இன்றைக்கு கைப்பற்றி வைத்துக் கொண்டு இந்தியாவுடைய திசை வழியை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தத்துவம் தெரிய வேண்டும், இந்திய தத்துவம் தெரிய வேண்டும், மார்க்சிய தத்துவம் தெரிய வேண்டும். தெரியாமல் முடியாது. எனவேதான் நாம் தத்துவ சிந்தனைகளை பேசுகிறோம். கலை இலக்கிய பெருமன்றத்தில் இதையெல்லாம் பேச வேண்டுமா என்று கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. கம்யூனிஸ்டுகள் அடிப்படையில் தத்துவவாதிகள், கம்யூனிசத்தை நேசிக்கக்கூடியவர்கள். இடதுசாரிகள் அடிப்படையிலே தத்துவவாதிகள். தத்துவம் இல்லாமல் ஒன்றுமில்லை. மார்க்சியம் இல்லாமல் இடதுசாரி இயக்கமே இல்லை. எனவே தத்துவத்தை பேசுவதா பேச வேண்டாமா என்பதை அந்த தோழர்களை முடிவு செய்யட்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிரச்சனை என்பது கோயம்புத்தூர் தோழர்கள் மட்டுமல்ல, பல இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. தத்துவ பிரச்சனைகளை பற்றி நீ ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய என்னிடம் நேரடியாக கேட்ட தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லது பண்பாடு பற்றி நீ ஏன் கூடுதலாக பேசுகிறீர்கள் என்று கேட்ட தோழர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் இங்கே இடர்பாடுகள் என்று பேசுகிற போது எந்த கோணத்தில் பேசுகிறோம்? பிரிட்டிஷ்காரனுடைய அந்த ஆதிக்க ஆட்சியில், காலனி ஆட்சியின் போது அடங்கி கிடந்த மக்கள் 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி நேரத்தில் கொஞ்சம் தேசிய உணர்ச்சிகள் எல்லாம் வர 20ஆம் நூற்றாண்டிலே நமக்கு இந்தியாவிலே தேச விடுதலை இயக்க போராட்டம் தொடங்கியது. தொடங்கும் போது பல இயக்கங்கள் முன்னணிக்கு வந்தன. முன்னணிக்கு வந்த ஒவ்வொரு இயக்கமும் இந்தியாவை எந்த பாதையில் கொண்டு போக வேண்டும், இந்தியாவை எந்த திசை வழியில் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு, ஒரு பிரச்சனை எல்லா இயக்கங்களும் இருந்தது. உதாரணமாக காங்கிரஸ் இயக்கம் இந்தியாவை தேசிய முதலாளித்துவ பாதையில் கொண்டு போகலாம் என்று அவர்கள் தீர்மானிக்க, அல்லது அப்போது உருவான RSS அல்லது பின்னர் வந்த ஜனசங்கம் எல்லாம் இந்தியாவை இந்துத்துவ பாதையில் போக வேண்டும் என்று தீர்மானிக்க, அல்லது அன்றைக்கு இருந்த முஸ்லிம் லீக் என்பது இந்தியாவை இஸ்லாமிய பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானிக்க, இப்படி பல ஒவ்வொரு இயக்கங்களும் எதிர்கால இந்தியாவை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் உருவான கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது இந்தியாவில் சோசியலிச இயக்கத்தை உருவாக்க வேண்டும், தொழிலாளி வர்க்கத்தினுடைய சர்வாதிகாரத்தை, தொழிலாளி வர்க்க ஆட்சியை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய, இடதுசாரி இயக்கத்தினுடைய நோக்கம் என்று வந்தால், சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய வரலாற்று பிரச்சனை எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். சுதந்திரத்துக்கு பிறகு நமக்கு 1964 கட்சி இரண்டாக பிளக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் இரண்டு கட்சிகளாக உருவாகின்றன. அப்படி உருவாகும் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருந்த திட்டம் என்பது தேசிய ஜனநாயகம், நேஷனல் டெமோக்ரசி என்பது கட்சியினுடைய திட்டமாக இருந்தது. எதிர்கால இந்தியாவை எப்படி கட்டுவோம் என்பதை பற்றி. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொன்னது என்று சொன்னால் பீப்புள்ஸ் டெமோக்ரசி, மக்கள் ஜனநாயகம் என்று சொன்னது. தேசிய ஜனநாயகம் என்பது வேறொன்றும் இல்லை, இந்தியாவிலே தேசிய முதலாளிகளுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலேயே நாட்டில் ஜனநாயக கட்டமைப்பை உருவாக்கி பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கம்தான். அதன் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு சோசியலிசத்திற்கு போகலாம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டம் என்று சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னது அது நேரடியாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும், அதுதான் பீப்புள்ஸ் டெமோக்ரசி. அப்படி வருகின்ற போது அது மக்கள் ஜனநாயகம் என்று சொன்னார்கள். அந்த இரண்டு கட்சிகள் அப்படி வந்து கொண்டிருக்கும் போதே 1969 நமக்கு நக்சல்வாதி இயக்கம் உருவாகிறது, நக்சலைட்டுகள் உருவாகிறார்கள். நக்சலைட்டுகள் உருவாகிற போது இந்த இரண்டு கட்சிகளும் சொல்லக்கூடியது புரட்சிகரமான பாதை இல்லை,
புரட்சிகரமான பாதை என்பது நேரடியாக தாக்குதல், நேரடியான புரட்சியை செய்தல். ஜனநாயக பாதை வேண்டாம். ஜனநாயக பாதை இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒப்புக்கொண்ட நேரத்திலே நக்சலைட்டுகள் ஜனநாயக பாதை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நேரடியான புரட்சிகரமான நடைமுறைகளை செய்வதற்காக அவர்கள் சொன்னது புதிய ஜனநாயகம் என்ற ஒரு கோட்பாடு. இந்த பாதையை பற்றி தான் பிரச்சனை வருகிறது நமக்கு. மற்றவர்களுடைய இது இருக்கட்டும், நமக்கு இடதுசாரிகள் என்ற முறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் மூன்று விஷயங்களை சொல்லுகிறது. ஒரு பக்கம் தேசிய ஜனநாயகம், இன்னொன்று மக்கள் ஜனநாயகம், இன்னொன்று புதிய ஜனநாயகம். அதில் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட தேசிய ஜனநாயகம் என்பதை அதிகமாக சொல்லுவதில்லை. ஏனென்றால் கால சூழ்நிலைகள் மாறிவிட்டன. எனவே இன்றைக்கு பேசுகிற போது வரக்கூடிய பிரச்சனை என்பது இந்தியாவிலே ஜாதி என்பது இந்தியாவிலே இடதுசாரி இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு இடர்பாடாக இருக்கிறது, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் என்பது ஒரு இடர்பாடாக இருக்கிறது. மக்களை தொழிலாளி வர்க்க அடிப்படையில், உழைக்கும் வர்க்கத்தினுடைய அடிப்படையில் திரட்டுவதில் இவை எல்லாம் இடர்பாடுகள் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கும் மிக அதிகமாக இருக்கின்றது. அது உண்மையா பொய்யா நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் இங்கே இந்த தலைப்பில் பேசுவதற்கு நோக்கமே ஒரு வகையில் சொக்கலினம் பேசும்போது போஸ்ட் ட்ரூத்தை பற்றி பேசுகிற போது அண்ணன் முன்வைத்த முக்கியமான விஷயமே நமக்குள் ஒரு உரையாடலை தொடங்குவோம் என்று அடிப்படையாக சொன்னார். தொடர்ச்சியாக அவர் ஒரு 10-20 ஆண்டுகளாகவே எப்போதும் பேசுகிற போது நம்முடைய உரையாடலை குடும்பத்திலிருந்து தொடங்குவோம் என்று அடிக்கடி சொல்லுவார். அதே போல நமக்கான ஒரு தொடர், ஒரு உரையாடல், இதுல எந்த முடிவும் எடுப்பதற்காக இல்லை, சில உரையாடல்களை நடத்த வேண்டும். அந்த உரையாடல்களை நடத்தக்கூடிய நோக்கத்தில் மட்டும்தான் இந்த தலைப்பு. நாம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் உண்மையிலேயே ஜாதியும் மதமும் இடர்பாடா? நாம் சொல்லக்கூடிய இந்த வர்க்கம் என்பது தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், இந்த வர்க்கங்கள் எல்லாம் கழிந்த ஒரு 200-300 ஆண்டுகளுடைய பிரச்சனை. அதற்கு முன்பு வர்க்கங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் வர்க்க ரீதியான அணிசேர்க்கை என்பது ஐரோப்பாவில் 19ஆம் நூற்றாண்டில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு முன்பு அப்படி வர்க்க ரீதியான அணிதிரட்டல்கள் இல்லை. ஒரு 200 ஆண்டு காலம் இந்த வர்க்க ரீதியான அணிதிரட்டல்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லது இந்தியாவில் ஜாதி என்பது 1000 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வர்க்க அடிப்படை என்று சொல்லிக்கொண்டு அதை இடர்பாடு என்று சொல்லுகிறோம். ஏற்கனவே இருந்து வரக்கூடிய ஒரு சமூக அடிப்படை. அதே போல மதமும் இன்று நேற்று தொடங்கியதல்ல, 2000 ஆண்டுகளாகவே மதம் இருந்து கொண்டிருக்கிறது. மதத்தை நாம் இடர்பாடு என்று சொல்லுகிறோம். இப்படி மற்ற விஷயங்களை இடர்பாடுகள் என்று சொல்லக்கூடிய காரணத்தால் தான் நமக்கு சுதந்திரத்துக்கு பிறகு உருவான சமூக இயக்கங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? தலித்து இயக்கம் உருவான போது அதை அடையாள அரசியல் என்று ஒதுக்கி விடுகிறோம். அல்லது பெண்ணியல் இயக்கங்கள் உருவாகிற போது அதை அடையாள அரசியல் என்று ஒதுக்கி விடுகிறோம். இங்கெல்லாம் நம்முடைய பிரச்சனை வருகிறது. ஒரு சமூகத்தில் ஒரு இயக்கம் உருவாவது என்பது எந்த தனிநபருடைய நோக்கத்தையும் சார்ந்தல்ல. கூட பேசும்போது காக்ரோச், கரப்பான் பூச்சியை பற்றி பேசினார். இன்றைக்கு கரப்பான் பூச்சி என்பது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கரப்பான் பூச்சிங்கிறது அந்த சூர்யாகாந்த் என்று சொல்லக்கூடிய நீதிபதி இளைஞர்களை நீங்கள் கரப்பான் பூச்சிகள், நீங்கள் புல்லுரிவுகள் என்று சொன்னதால் உருவானதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நினைக்கிறீர்கள் என்றால் அதை திரித்துக் கொள்ள வேண்டும். சூர்யாகாந்த் சொன்னது ஒரு நிமித்தம், ஒரு காரணம், அவ்வளவுதான். அவர் 2 வார்த்தையை சொன்னா உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் திரண்டு வருகிறது என்று சொன்னால், ஏற்கனவே நீர் ஊற்று நெருப்பாக இளைஞர்கள் மத்தியில நிறைய உணர்ச்சி ஓட்டங்கள் இருக்கின்றன. அவர் இளைஞர்களை புல்லுரிவுகள் என்றும் கரப்பான் பூச்சிகள் என்று சொல்லும் போது நாம் கேட்டு அப்படி சொல்லிட்டாரே, எடுத்துட்டாரு, நாம் பேசிவிட்டு போய்விட்டோம். ஆனால் அந்த இளைஞன் 30 வயது இளைஞன் என்ன செய்தான்? அவன் அதை ஒரு இயக்கம் மட்டும் மாத்தான். அந்த இயக்கம் எப்படி போகுது எடுக்கல 2வது விஷயம். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நாம் ஏற்கனவே பழகி வந்திருக்கக்கூடிய அதே போன்ற மரபார்ந்த முறையில் மட்டுமே சமூக இயக்கங்கள் நடக்கும் என்று நாம் இனி எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. சமூக இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள் எப்படி, எந்த முனையில் எப்படி வெடித்து வரும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா காலம் மாறிவிட்டது. கழிந்த
சட்டமன்ற தேர்தலில் கூட நாம் அதை பார்த்திருப்போம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சினிமா நடிகராக மட்டுமே இருந்த விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவரை இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அரசியல் முறைகள், அரசியல் இயக்கங்களுடைய தன்மைகளும் மாறுகின்றன. நாம மரபார்ந்த முறையில் யோசிக்கக்கூடிய முறையில் இனி யோசிக்க முடியாது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த கரப்பான் பூச்சி இயக்கமும். அந்த இயக்கம் நாளைக்கு என்ன செய்ய போறது தெரியவில்லை. ஆனால் நம்மை கண்டு பயப்படாதவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகளை கண்டு பயப்படாதவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளை கண்டு பயப்படாதவர்கள் இந்த கரப்பான் பூச்சியை கண்டு பயப்படுகிறார்கள். நன்றாக யோசிக்க வேண்டும். இந்தியாவினுடைய மொத்த அரசியல் இயக்கத்தை கண்டு பயப்படாத RSSம் பிஜேபியும் கரப்பான் பூச்சியை கண்டு பயப்படுகிறது. அதற்கு மாற்றான ஒரு இயக்கத்தையும் நேற்றைக்கு தொடங்கி விட்டிருக்கிறார்கள். OJP என்ற ஒரு கட்சி ஒரு ஒரு சமூக ஊடகத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். எதுக்கு? இந்த கரப்பான் பூச்சி இயக்கத்துக்கு எதிராக ஒன்று தொடங்கியாச்சு. அப்ப பயப்படுறாங்க. 2 முறை அதனுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா க்ளோஸ் பண்ணவும் முடியல. அது கோடிக்கணக்கான இளைஞர்களை ஆலோசிக்கிறது என்று சொன்னால் அது சமூகத்தினுடைய உணர்வை காட்டுகிறது. சமூகத்தில் தடிம்பி நிற்கக்கூடிய அந்த அரசியல் வேகத்தை, வேட்கையை காட்டுகிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் நடக்கலாம், நான் அதுக்கெல்லாம் போகல. ஆனால் சமூகத்துக்குள்ள இந்த 2014 உருவான அந்த மோடி அரசுக்கு எதிராக எதையும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் முதலில் அதற்கு எதிரான ஒரு மரண அடியை கொடுத்தது நம்முடைய நாட்டினுடைய பெண்கள் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது நாடு முழுவதும் எதிர்ப்புகள் உருவானாலும் கூட அந்த சட்டத்திற்கு எதிரான ரொம்ப தீர்க்கமான போராட்டத்தை நடத்தியவர்கள் இஸ்லாமிய பெண்கள். வீட்டிற்குள்ளே மட்டுமே முடங்கி கிடந்த இஸ்லாமிய பெண்கள் வெளியே வந்தது மட்டுமல்லாமல் இரவிலும் பகலிலும் வெளியே நின்று போராடக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கினாங்க. அப்பதான் அரசாங்கமே பயந்தது அன்றைக்கு. அடுத்து இந்த நாட்டில் அதில் ஒரு புரட்சிகரமான குணம் இருக்கிறது. நம்முடைய நாட்டு பெண்கள் வெளியே வந்து போராட்டத்தில் இரவும் பகலுமாக நின்றார்கள் என்றால் உயிரையும் உடமையும் பணமை வைத்து போராடினார்கள், உயிரையும் உடமையையும். அதே போல இன்னொரு சந்தர்ப்பம் உருவானது விவசாயிகள். மோடியினுடைய அந்த விவசாய சட்டங்கள் வந்தபோது நம்முடைய மக்கள், குறிப்பாக பஞ்சாப் விவசாயிகள், வீரத்தில் விளைந்த அந்த பூமியில் பிறந்தவர்கள் என்ன செய்தாங்க? தங்களுடைய உயிரையும் உடமையும் பணம் வைத்து டெல்லியிலே போராடினார்கள். அதிலே ஒரு புரட்சிகரமான குணம் தெரிகிறது. பெண்களிடம் ஒரு புரட்சிகரமான குணம் வெளிப்பட்டது என்று சொன்னால் அண்மையில் அடுத்து அந்த புரட்சிகரமான குணம் வெளிப்பட்டது நம்முடைய விவசாய வர்க்கம். தொழிலாளி வர்க்கத்திடம் அது வெளிப்படவில்லை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். தொழிலாளி வர்க்கம் பெரிய தொழிலாளி வர்க்கம், சந்தேகம் இல்லை. ஆனால் தொழிலாளி வர்க்கம் 44 சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்களாக மாற்றி அத்தனை சட்டங்களையும் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக மாற்றிய போது தொழிலாளி வர்க்கம் போராடியது, போராடி கொண்டே இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் போராடியது போல அல்லது அன்றைக்கு அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பெண்கள் போராடியது போல ஏன் போராட முடியவில்லை என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அப்பதான் என்ன பிரச்சனை வரும்னா, இந்திரஜித் குப்தா சொன்ன ஒரு வார்த்தை நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். நாம எல்லாருமே இடதுசாரிகள் எல்லாருமே வர்க்க போராட்டம் என்ற ஒரு சிந்தனையோடு மட்டுமே வாழக்கூடியவர்கள். அவர்தான் முதலில் நமக்கு தெரிந்து அண்மை காலத்தில் அவருடைய மறைவுக்கு முன்னால் ஜாதியை பற்றி பேசினார். நாம் ஜாதியை பற்றி அதிகமாக பேசாமல் விட்டுவிட்டோம், ஜாதியை பற்றி நாம் பேச வேண்டும் என்று முதலில் அதை தொடங்கி வைத்தவர் நம்முடைய இந்திரஜித் குப்தா என்றால் நிச்சயமாக அது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு முன்பே நம்முடைய தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான். நம்முடைய தோழர் KS அவர்கள் அண்மையிலே ஒரு புத்தகம் எழுதி, அந்த புத்தகம் வரவிருக்கிறது, சர்தேசா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்சிய பேரறிஞருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய சிந்தனையை பற்றி உள்ள புத்தகம். அந்த புத்தகத்திலே அவர் ஜாதியை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார். இந்திய சமூகத்தில் ஜாதி எப்படிப்பட்டது என்பது ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பேசப்பட்டது எல்லாமே மீண்டும் அது மழுங்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. சர்வதேச இயக்கத்திற்கு
அகிலம் என்று சொல்லுவோமே, அந்த மூன்றாவது அகிலத்துக்கு ஜாதியை பற்றியுள்ள குறிப்புகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்திய பிரச்சனையில் ஜாதி இருக்கிறது என்று. ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டார்கள். ஏனென்றால் அன்றைக்கு இடதுசாரிகள் எடுத்த நிலைப்பாடு என்பது, இந்தியாவிலே சோசியலிசம் என்பது ஜாதி தானாக அழிந்துவிடும், இந்த தானாக அழிந்துவிடும், தானாக வந்துவிடும் என்பதெல்லாம் இந்த இடதுசாரிகள்கிட்ட இருந்த ஒரு கற்பிதமான கண்ணோட்டம். மதம் தானாக போய்விடும். அது நம்ம மார்க்சனுடைய வார்த்தைகள் கூட இருக்குது. இந்தியாவிலே ரயில்வே எல்லாம் போட்டு முடிகிற போது ஜாதி தானாக ஒளிந்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்படி அல்ல. ஜாதியும் மதமும் இங்கே இந்தியாவினுடைய யதார்த்தங்களாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கின்றன. எனவே அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். ஜாதி என்பது அடித்தட்டா மேல்கோப்பா அல்லது மதம் என்பது மேற்கோப்பா அடித்தட்டா என்ற விவாதங்களுக்கு போவதற்கு முன்னால் அது ஒரு யதார்த்தம் என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை ஒரு யதார்த்தமாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனையை நாம் பரிசீலிக்க முடியும். யதார்த்தமாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு மாநாடு கான்பூரில் 1925 நடக்கின்ற போது அன்றைக்கு தலைமையுரையாற்றியது நம்முடைய சிங்காரவேலர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். அவருடைய தலைமை உரையில இந்தியாவில் 3 பேதங்கள் இருந்ததாக சொன்னார். ஒன்று வர்க்க பேதம், இன்னொன்று ஜாதி பேதம், இன்னொன்று மத பேதம். 3 அடிப்படைகள், 3 சிக்கல்கள் இந்தியாவில் இருப்பதாக 1925 சொன்னார். ஆனால் அந்த சிந்தனையை நாம் முன்னெடுத்து வரவில்லை. அவர் சொன்னதில் அந்த வர்க்கம் என்ற விஷயத்தை மட்டும் இன்றைக்கும் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜாதியையும் மதத்தையும் விட்டுவிட்டோம். ஆனால் இந்தியாவில் ஜாதியையும் மதத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் RSS பிஜேபியும் அந்த மதத்தையும் ஜாதியையும் பயன்படுத்தி தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது இந்துத்துவா என்று இருக்கலாம், இந்து மதத்தினுடைய ஆட்சி என்று கொண்டு வரலாம். ஆனால் அந்த இந்து மத ஆட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஜாதியவாதம். என்ன ஜாதியவாதம்? அவர்களுடைய நோக்கம் அகண்ட பாரதம், அது விரிந்த பாரதம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவருடைய நோக்கம் மீண்டும் பிராமண ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும், பிராமண சமூக முறையை கொண்டு வர வேண்டும். ஆனால் நீங்க சனாதனன்னு சொன்ன ஏன் இந்த வருத்து வராங்க யோசிச்சு பாருங்க. உதயநிதி சனாதனன்னு சொன்ன உடனே பயங்கர இது பண்றாங்க. சனாதனா என்ன பிரச்சனை வந்துருக்கு அவங்களுக்கு? ஏன்னா அவங்களுடைய அடிப்படையான நோக்கமே சனாதனம் தான். இந்தியாவை சனாதனத்தினுடைய நாடாக மாற்ற வேண்டும், இந்தியாவை 10ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு திருப்பி கொண்டு போக வேண்டும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப இந்த பிரச்சனைகளை பார்க்கின்ற போது நாம இந்தியாவில் ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் யோசிக்காமல், அதை இடர்பாடுகள் என்று கருதாமல், இந்திய சமூகத்தினுடைய பாகமாக கருதி இந்தியை யதார்த்தமாக பார்த்து அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் நேராயிற்று, இந்தியாவினுடைய இடர்பாடுகளுக்கு நேராயிற்று. இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். என்ன அவன் முஸ்தபா கையை காட்டியாச்சுல நம்ம மூட் அவுட் ஆயிட்டோம். அவன் அசைஞ்சிட்ட போதும். நான் அதுக்காக அவனை பார்க்காமலே பேசிட்டு இருந்தேன். தற்செயலா பார்த்துட்டு அவன் டக்குன்னு கையை காட்டிட்டான். அது முஸ்தபாவினுடைய ராசி. அது ஏன்னா இல்லாட்ட ஒரு நிர்வாகம் இப்படி செய்யவில்லை என்றால் அமைப்பு இருக்காது செய்கிறோம். அப்போ இது இந்த இதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே நாம் அந்த முறையில் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதில் குறிப்பாக இன்னொன்று பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஜாதி மதம் என்பதை போலவே பண்பாடு. பண்பாட்டை நம்ம பேச மாட்டேங்கிறோம். பண்பாடு பற்றி பேசும். பண்பாடு ஏன் பேசணும்னு நினைக்கிறோம்? அப்படி இல்லை, பண்பாட்டை பேசியாகணும். அது இந்தியாவில் நீங்க பண்பாட்டை பேசவில்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியும். ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு பண்பாட்டை வச்சுதான் ஆட்சியும் நடக்குது, அரசியலே நடக்குது. நீங்க அதை பற்றி பேசலைன்னா எப்படி வரும்? அதே போல இன்னொரு முக்கியமான பிரச்சனை எங்க இருக்குன்னா, இந்தியா என்பதை ஒற்றை நாடாக கருதி நாம் எல்லோரும் சிந்திக்கிறோம் என்ற ஒரு டேஞ்சர். இந்தியா என்பது ஒரு நாடல்ல. இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு வரைபடம் உருவானது 1947 சுதந்திரம் கிடைச்சப்படும். அது கூட இந்தியா கிடையாது. இந்தியா என்பது பிரிட்டிஷ் இந்தியா. சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்ஸ், மத்திய மாகாணம். அதுக்கு பிறகு ஒரு 586 சமஸ்தானங்கள் இந்தியாவிலே. அப்படிதான் இந்தியா இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம ஒரு இந்தியான்னு ஆக்கி வச்சிருக்கோம். தவிர இப்படி ஆக்கி வைக்கும் போது இங்க என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளை
நாம் புறந்தள்ளுகிறோம். லெனினுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி என்பது அந்த புரட்சி நடக்கின்ற போது தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை என்பதுதான் லெனினுடைய மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. தேசிய இனங்கள் இணையலாம், அவர்கள் எப்போது விரும்பவில்லையோ அப்போது அவர்கள் தேசிய இனங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கோட்பாட்டை கொடுத்த லெனினுடைய வழியில் வந்தவர்கள் தேசிய இனத்தை பற்றி சரியான அணுகுமுறைகள் உருவாக்கவில்லை. தேசிய இனத்தை பற்றி உள்ள சிந்தனை இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்தியாங்கிறது ஒரு நாடு அல்ல, இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம், இந்தியா என்பது நாடுகளின் ஒன்றியம் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய. அப்ப என்னன்னா நம்முடைய பார்வையை யதார்த்தமான பார்வையாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய சமகாலத்தை வைத்து பார்க்க வேண்டியிருக்க கற்பிதங்கள் தேவையில்லை. நிறைய கற்பிதங்கள் தான். இந்து என்பது ஒரு கற்பிதம், இந்து மதம் என்பது ஒரு கற்பிதம், அதே போல இந்துத்துவம் ஒரு கற்பிதம். எல்லாமே இந்த நாட்டில் நிறைய கற்பிதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உடைக்கணும்னு சொல்லியது நாம கொஞ்சம் யதார்த்தமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அது இல்லாம முத்தா ஊத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சமூகத்தில் உருவாகக்கூடிய இயக்கங்கள்லாம் அடையாள அரசியல்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்னா சமூகத்தினுடைய வெடிப்புகளை, சமூகத்தினுடைய வளர்ச்சிகளை தடுக்கிறோம், இல்லைங்கிறோம். நாம ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். இது நம்முடைய சூரியகாந்த் போல போராடக்கூடிய இளைஞர்களை கரப்பான் பூச்சின்னு சொன்னது போலதான் நாமும் செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்குது. அப்ப இது என்னன்னா இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். இந்த இந்திய துணைக்கண்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இடதுசாரி இயக்கம் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இன்றைக்கும் மக்கள் மத்தியில ஏன் போக முடியல, மக்கள் மத்தியில ஏன் போக முடியலங்கிற ஒரு கேள்வியை நீங்க சிம்பிளா கேட்கலாம். உங்களுக்கும் தெரியும், கேரளாவில் இடதுசாரி இயக்கம் இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இடதுசாரி இயக்கம் இருந்து இன்றைக்கு கீழே விழுந்து கிடக்கிறது. அதே போல திரிபுராவிலும் ஒரு காலத்துல ரொம்ப வலுவாக இருந்த இடத்துல இன்னைக்கு வலுவிழந்து நிற்கிறோம். மற்றபடி இந்தியாவில் எங்க இருக்கிறோம்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அந்த கேள்வி கேட்டாச்சு நம்ம எங்கேயும் போயில. ஒரு கட்டத்துல பீகார்ல நம்ம ஒரு வலுவான கட்சியாக இருந்தாலும் உண்மை, இன்றைக்கு இல்லை. அப்ப நம்ம இங்கே விளிம்பில் நிற்கிறோம். இடதுசாரி இயக்கம் என்பது விளிம்பில் நிற்கிறது. அப்ப இந்த விளிம்பில் இருந்து மாறுவதற்கு முதல்ல நம்ம சார்பான ஒரு கருத்தியல் நமக்கு வேண்டும். அந்த கருத்தியல் தான். இதெல்லாம் இடர்பாடுகளாக பார்க்காமல் சமூகத்தினுடைய உண்மைகளை, சமூகத்தினுடைய இயக்கங்களை அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து நாம செய்யும் போது அதாவது நம்முடைய பார்வையில் கொஞ்சம் வித்தியாசங்களை செய்ய வேண்டும். எனது வர்க்க கண்ணோட்டம் மட்டும் இல்லாமல் ஜாதிக்கு எதிரான ஒரு சமூக நீதி கண்ணோட்டமும் நம்முடைய இயக்கத்தினுடைய கண்ணோட்டமாக வர வேண்டும். அதே போல சமூகத்தினுடைய செம்பாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆணாதிக்கத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய காரணத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆணாதிக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். அப்போ வர்க்க ஆதிக்கத்துக்கு எதிராக, ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிராக, அதே போல ஆண் ஆதிக்கத்துக்கு எதிராக, அதே போல தேசிய இன ஆதிக்கங்களுக்கு எதிராக என்று சொல்லி நம்முடைய பார்வையை விரிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இடதுசாரிகள் விசாலமான இடத்திற்கு வர வேண்டியிருக்கிறது. சமூகத்தினுடைய பிரச்சனைகளை இடர்பாடுகள் என்று கருதாமல் அவை இந்த சமூகத்தினுடைய உண்மைகள் என்று கருதி நாம் செயல்பட தொடங்கினால் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக நம்முடைய இந்தியாவிலே நமக்கான ஒரு அரசியல் திசைவழி உருவாகும். அந்த திசைவழி உருவாக வேண்டும். ஏனென்றால் உருவாகாமல் வழி கிடையாது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்களில் இடதுசாரிகளிடம் இருக்கக்கூடிய தன்மை வேற யாருக்கும் கிடையாது, எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இடதுசாரிகள் என்பது லட்சியத்திற்காக இருக்கக்கூடியவர்கள், இடதுசாரிகள் இயக்கத்திற்காக இருக்கக்கூடியவர்கள். எனவே நம்முடைய சிந்தனைகளை இந்த தளங்களில் எல்லாவற்றையும் இன்றைக்கு பேசி முடிக்க முடியாது. என்றாலும் நமக்கான ஒரு உரையாடல், சொக்கலின் சொன்ன போல நமக்கான ஒரு உரையாடலை தொடங்குவோம். நம்முடைய கட்சிக்குள்ளே தொடங்குவோம், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துக்குள் தொடங்குவோம், நம்முடைய தொழிற்சங்கத்துக்குள் நாம் எங்கெல்லாம் பணியாற்றுகிறோமோ எல்லா இடங்களிலும் நாம் இந்த உரையாடலை தொடங்குவோம். ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வரும்போது அதற்கான ஒரு இடம் நிச்சயமாக உருவாகும். இந்தியா என்பது நாளை இடதுசாரிகளின் இந்தியாவாக மாற வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.